ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு. இன்றைக்கி ஹோம்மேட் குல்ஃபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்காம, வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எந்த எசன்ஸுமே சேர்க்காம, நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியான ஒரு குல்ஃபி ரெடி பண்ணிடலாமா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மோல்டு இல்லைன்னாலும் நான் கிளாஸ்லேயும் உங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். வாங்க குல்ஃபி செய்யலாம். 1/2 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். இது நீங்கள் பேக்கெட் பால் இருந்தாலும் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா காயட்டும். காயறதுக்குள்ளே முந்திரி ஒரு 20 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க முந்திரி. இதில் நம்ம எந்த விதமான எசன்ஸும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் 1/2 லிட்டர் பாலுக்கு 6 அளவு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் வாசனை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஏலக்காவை குறைச்சிக்கோங்க. இதை முதல்ல நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போது இந்த அளவுக்கு அரைப்பட்டதும் நம்ம கொஞ்சம் பால் ஊற்றி இதை அரைச்சிக்கலாம். பாலில் தண்ணியே சேர்க்காதீங்க. அப்படியே பாலே காய்ச்சின பாலே கொஞ்சம் ஊற்றி ஆறின பால் ஊற்றி இன்னும் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். திப்பி இல்லாமல் நல்லா வரும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு. பாலும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு காஞ்சிடுச்சிங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரி இது அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டுங்க. நீங்கள் ஹைலாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு சிம்லேயே கூட வைங்க. இல்லை ஹையில் வைக்கிறதா இருந்தாலும் வைங்க, அடி பிடிக்காத பார்த்துக்குங்க, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது நல்லா பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கொதித்து நல்லா திக்னஸ் வரும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக வரும். பால் ஏடும் நல்லா எனக்கு இருந்தது, அதனால் பால் ஏடும் நான் சேர்த்துக்கிட்டேன் தனியாக. இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. முந்திரிலையும் இனிப்பு இருக்கும், பால்லையும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா தான் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம முந்திரி சேர்க்கறதால இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் அப்படி கரண்டிலேருந்து கொஞ்சம் கையில் ஊற்றி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். பாருங்கள், டைம் ஆக ஆக அப்படி திக்னஸாக வருது பாருங்கள். இந்த அளவு திக்னஸ் வந்தால் போதும், ரொம்ப திக்கெல்லாம் வேண்டாம். ஏன்னா முந்திரி போடும்போது நல்லாவே அந்த ஐஸ்கிரீம் கடித்து சாப்பிட்ற அளவுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். இது ரொம்ப நேரம்லாம் நமக்கு டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ்லலாம் ரெடி பண்ணி நீங்கள் மோல்டில் ஊற்றிடலாம். ஏன்னா முந்திரி சேர்க்குறோம் இல்லையா, திக்னஸ் வந்துடும். வெறும் பாலே நம்ம சேர்க்கும்போது அது காஞ்சி அது சுண்டி வரணும், அதனால் லேட் ஆகும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மோல்டெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட மோல்டு இல்லைனா கிளாஸில் எப்படி ஊற்றுறதுனோ நான் இந்த மோல்டில் ஊற்றிட்டு அதுக்கடுத்து கிளாஸில் எப்படி ஊற்றணுன்றது நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த மோல்டு எல்லாமே கழட்டியாச்சு. இதில் மொத்தம் 8 பீஸ் வர மாதிரி இருக்குது இந்த மோல்டு. இது நான் ஒரு 115 வாங்கினேன். மோல்டு இருந்தால் தான் நம்ம ஐஸ்கிரீம் செய்யணும்னு இல்லை, நம்ம கிளாஸ் இருந்தாலே போதும், நம்ம கிளாஸ்லேயே செஞ்சுக்கலாம் ஐஸ்கிரீமை. வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் செய்யும்போது நம்ம வெறும் சுகரும் முந்திரி ஏலக்காய் தான் சேர்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கோ இல்லை நமக்கோ எந்த சைடு எஃபெக்ட்டும் வரப்போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் கோல்டு பிடிக்கலைங்க. உண்மையாகவே நம்ம வீட்டில் செய்கிறது கோல்டு பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. வெளியே கண்டிப்பாக எசன்ஸ் சேர்ப்பாங்க, எதனா கலர் ஏஜென்ட் சேர்ப்பாங்க, அப்படி இல்லை சாக்ரீம் சேர்ப்பாங்க இனிப்புக்கு. கண்டிப்பாக சாக்ரீமோட சைடு எஃபெக்ட் என்னன்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து எதெல்லாம் உங்களால் வீட்டில் இது ரெடி பண்ண முடியுமோ இதெல்லாம் ரெடி பண்ணுங்கள். நம்ம ஆரோக்கியமாக இருக்க நம்மளே ஸ்டெப் எடுத்தால் தான் உண்டு. இப்போ கிளாஸில் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றிக்கங்க. நம்ம எதனா நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறத விட நம்ம இந்த மாதிரி எதனா செஞ்சு சாப்பிடும்போது நம்ம வயிறு ஃபுல்லாகும். அப்போ வயிறு ஃபுல்லாகும்போது நமக்கு டென்ஷனும் குறையும். யாருன்னா எப்படின்னா போகிறாங்க, நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடலாம். யார் உங்களை டென்ஷன் பண்ணாலும் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ஹாப்பியாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி வீட்டில் சாப்பிடுங்க.
ஹாப்பியாக இருங்க. தயவுசெய்து ஒரு 30+ வந்துட்டிங்கனாலே இனி இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் ஓட்டணும். யார் டென்ஷன் பண்ணாலும் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் உங்களுக்கு என்ன நிம்மதியோ அதை செய்யுங்க. சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். இப்போது கிளாஸில் ஊற்றி இந்த மாதிரி லட்டு கவர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கவரை அழகாக ஷேஃபாக கட் பண்ணி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு ஸ்டிக்கை சொருவிடலாம். ஐஸ் ஸ்டிக் இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ்லேயே ரெடி பண்ணிக்கோங்க. டெய்லி குழந்தைங்க கேட்டால் கூட நம்ம டெய்லி ஒரு பீஸ் கொடுத்துடலாம். நான் 1/2 லிட்டருக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 பீசஸ் வந்தது. இப்போது இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம குல்ஃபிக்கு இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். 6 hours ஃப்ரீசரில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம 6 hours பொறுத்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 6 hours மேலே ஆயிடுச்சு. நம்ம குல்ஃபி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு 5 செகண்ட் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. சூப்பராக வந்திருக்குங்க குல்ஃபி. நம்ம இனிமேல் குல்ஃபி வாங்க கடைக்கு போகணுமா என்ன? வீட்டிலே ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க. எந்த கெமிக்கல், சாக்ரீம், கலர், எசன்ஸ் எதுவுமே இல்லாமல் வீட்டில் ஹெல்த்தியாக சூப்பராக நம்மளே ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இனி எதுக்குமே டென்ஷன் ஆகாமல் உங்களுக்கு என்ன தேவையோ அழகாக வீட்டில் ரெடி பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சாப்பிடுங்க. ஹாப்பியாக இருங்க. எந்த நோயும் வராமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே நம்ம பெரும்பாலும் லைஃப் இன்னும் நல்லாவே இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட் போடுங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுங்க. அடுத்தது நம்ம கிளாஸில் எப்படி வந்ததுன்னு காமிக்கிட்டோமா? கிளாஸில் ஊற்றணும்ல, அதை பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் அப்படி பண்ணி அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்கள் குல்ஃபி அருமையாக இருக்குங்க. சரியான டேஸ்ட்டுங்க. நாங்கள் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே திக்காக இருக்கும். அங்கே பாருங்கள், முந்திரி போட்டதால் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சீக்கிரம் மெல்ட் ஆகாது. முந்திரி போட்டிருக்கிறதால திக்காக இருக்கு இல்லையா, அதனால் சீக்கிரம் மெல்ட் ஆகாது. எந்த கெமிக்கலுமே போடாமல் அருமையான குல்ஃபி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.